श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। சாந்தோக்கிய உபனிஷத் 7வது செக்ஷன்ல 3வது பிரிவு. ஃபர்ஸ்ட் மந்திரம். मनोभाववाचो भूयो यथा वै द्वे वामलके द्वे वाक्कोले द्वौ वाक्षौ मुष्टिरनुभवत्येवं वाच्यं च नाम च मनोऽनुभवति स यदा मनसा मनस्यति मन्त्रानधीयेत्यदा दीते कर्माणि कुर्वीयेत्यथ कुरुते पुत्रागुंश्च पशुगुंश्च चेत्येत्यथेच्छत इमं च लोकममुं चेत्येत्यचेच्छते मनो ह्यात्मा मनो हि लोको मनो हि ब्रह्म मन उपास्वेति. இரண்டாவது மந்திரம். சயோ மனோ பிரம்மேத்யுபாஸ்தே யாவன் மனசோ கதம் தத்ராஸ்ய யதா காமச்சாரோ பவதி யோ மனோ பிரம்மேத்யுபாஸ்தேஸ்தி பகவோ மனசோ பூய இதி மனசோ பாவ பூயோஸ்தீதி தன்மே பகவான் பிரவீத்விதி. சாந்தோக்கிய உபநிஷத்துல சனத்குமாரர் சிஷ்யனாக இருந்து, குருவாக இருந்து, நாரதர் சிஷ்யனாக இருந்து இந்த உபதேசத்தை கேட்ட பகுதி. அதுதான் 7th சாப்டர். இதுல மெத்தட் ஆஃப் டீச்சிங் 15 ஸ்டெப்ஸ்ல பிரம்மத்தை அறிந்து கொள்கிற உபாயம் சொல்லப்படுகிறதுன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சிஷ்யன் கேட்கிறாரு, எனக்கு அறிவு வேண்டும் என்று நாரதர் கேட்கிறாரு. அப்ப குரு கேட்கிறாரு சனத்குமார, என்ன அறிவு உனக்கு வேணும் அப்படிங்கும் போது தனக்கு என்னென்ன அறிவு தெரியும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. ரிக்கு, யஜு, சாம, அதர்வண வித்யா, சர்ப்ப வித்யா, நக்ஷத்திர வித்யா, இந்த மாதிரி ஒரு லாங் லிஸ்ட் கொடுத்தாரு. எல்லாமே எனக்கு தெரியும், ஆனா நான் ஆத்மவித்து, எனக்கு என்ன தெரியாதுங்கிற தெரிஞ்சிருக்காரு. பாத்தீங்களா, அங்கதான் அவர் நிக்கிறார். எனக்கு ஆத்மவித்து, அதனால நான் சோகம் தரத்தி, நான் தோகத்துல இருந்து விடுபட முடியல அப்படிங்கிற காரணத்தை பக்காவா தெரிஞ்சு வச்சிருக்காரு. அப்ப குரு கேக்குறாரு, நீ தெரிஞ்சு வச்சிருக்கிறத அத்தனையும் திருப்பி சொல்றாரு. ரிக்கு, யஜுர், சாமா, தர்வணம், நக்ஷத்திர வித்யா, சோபித், எல்லா வித்தியையுமே நாம. அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 15 ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவர் டீச்சிங். நீ கத்து வச்சிருக்கிறது அனைத்தும் நாமம்னா வெறும் சப்தம். அப்போ அந்த சப்தம் தான் அப்படின்றாரு. அப்போ இவர் என்ன சொல்றாரு, சிஷ்யன் கேட்கிறாரு, அப்போ நாமத்தை விட சப்தத்தை விட மேலானது எதுன்னு கேட்கிறாரு. அப்ப இருக்குதான்னு கேட்டாரு. இருக்குதுன்னு சொன்னாரு. அதை எனக்கு சொல்லி கொடுங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் தான் குரு என்ன சொல்றாரு, சப்தத்துக்கு மேலானது வாக்கு. பூயகங்கிற வார்த்தையை நம்ம பார்த்தோம். அந்த பூயகங்கிற வேர்டு எந்தெந்த இடத்துல, இந்த 15 ஸ்டெப்ல பூயகங்கிற வேர்டு நமக்கு எந்தெந்த இடத்துல வரும்னு தெரியும். அதான் அதை விட மேலானதுன்னா காரணமாக இருக்கும் பட்சத்தில், வியாபகமாக இருக்கும் பட்சத்தில், சத்தியத்துவம் அதிகமாக இருக்கும், உண்மைத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில், உத்கிருஷ்டத்துவாத் மேலான விஷயமாக இருக்கும்போது, அப்புறம் பிரம்மனுக்கு சமீபியம், பிரம்மனுக்கு அருகில் இருக்கு. இந்த 5 வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், அந்த 15 ஸ்டெப்லயும்
பூயகங்கிற வேர்டு நம்ம யூஸ் பண்றோம். இப்ப இவர் என்ன கேட்டாரு? நாமத்தை விட பூயக எது? சப்தத்தை விட மேலானது இவருக்குதான் இருக்குது. என்ன அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்றாரு? வாக்கு. எப்போ சப்தம் உருவாகணும்னா, அங்க என்ன இருக்கணும்? வாக்கு இந்திரியம் செயல்பட்டா மட்டும்தான் சப்தமே உருவாகும். சோ கண்டிப்பா வாக்க விட, சப்தத்தை விட அது இந்திரியம் என்னது? மேலானது. ஏன்? அந்த அந்த உருவாகுறதுக்கு காரணம். அதனால அது மேலானது. அப்புறம் என்னென்ன சப்தம் வெளியில வருது, அது எல்லாத்தையும் வாக்கேந்திரியம் என்ன பண்ணியிருக்கும்? வியாபகம். அது வியாபகம் பண்ணா தானே அது வெளியில வர முடியுது. மேலானது, வியாபகம், பிரம்ம, அதீதம். இந்த மாரி விஷயத்துல இருக்கிறதுனாலன்னு லாஜிக்கா என்ன புரிஞ்சுக்கணும்? சப்தத்தை விட வாக் இந்திரியம் பெருசு. பூயகன பெருசுன்னு சொல்லக்கூடாது. மேலானதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் வாக்கு. அவர் என்ன சொல்றாரு? வாக்க விட மேலானது ஏதாவது இருக்குதா? அப்படின்னு வாக்கு இந்திரியத்தை விட மேலானது இருக்குதான்னு கேட்கிறாரு. இருக்குன்னு சொல்றாரு. அது என்னன்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் தான் என்ன சொல்றாரு? 3 டீச்சிங் இப்ப நம்ம என்ன படிச்சோம்? போன கிளாஸ்ல எது வரைக்கும் முடிச்சிருக்கோம்? வாக்கு மேலானது. அப்ப அவர் என்ன சொல்றாரு? நீ வந்து அந்த வாக்க வந்து பிரம்மமாக உபாசனை பண்ணு. கடைசி மந்திரம் போன சாப்டர்ல என்ன பார்த்தோம்? வாக்க வந்து நீ என்னவா பண்ணு? பிரம்மமாக உபாசனை பண்ணு. வாக்குதான் பிரம்மமாக உபாசனை பண்ணு. ஏங்க வாக்குதான் பிரம்மமான பிரம்மம் கிடையாது. ஆனா ஒரு ஸ்டெப்பா நீ என்ன நின்னு அத தியானம் பண்ணி, அந்த தியானத்தினுடைய பலனால அத நீ கடந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். அப்போ 2வது வாக்க வந்து கடக்கணும் அப்படின்னா, வாக்க பத்தி உபாசனை பண்ணும்போது 2 விதமான உபாசனை செய்யலாம். சாஸ்திரம் சொல்லுது. சக்காம உபாசனா, நிஷ்காம உபாசனா. சக்காமமா நீங்க பண்றீங்க. பிரம்மனை விட வாக்கு பிரம்மமிதி உபாஸ்தே. அப்படி பண்ணுனீங்கன்னா, சக்காமமா பண்ணீங்கன்னா, உங்களுடைய வாக்கு எவ்வளவு தூரத்துக்கு செல்லுதோ, அதுவரைக்கும் நீங்க நினைத்தது நடக்கக்கூடிய சக்தியை நீங்கள் பெறுவீர்கள். அது எது? சக்காமமாக எனக்கு வாக்கிந்திரியம் என்னுடைய கண்ட்ரோல்குள்ள வரணும், நான் சொன்னதெல்லாம் பலிக்கணும் அப்படிங்கிற மாரி பண்றதுங்கிறது சக்காமமாக இந்த உபாசனை பண்ணுனா கிடைக்கக்கூடிய பலன். அப்ப நமக்கு நிஷ்காமமா கிடைக்கக்கூடிய பலன் கிடைக்காது. எப்ப ஒருத்தன் வாக்க பிரம்மமாக உபாசனை பண்றான், ஆனா சக்காமமா எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு பண்ணும்போது, ஒரு குறிப்பிட்ட காலம் வாக் பிரம்ம இதி உபாசனை பண்ணும்போது, நிஷ்காமமா பண்ணிக் கொண்டிருக்கும் போது, அந்த நிஷ்காம பலனாக அவன் வாக்கு அந்த செகண்ட் ஸ்டெப்ப கடந்து போகிற சக்தியை பெறுகிறான். அது வரைக்கும் என்ன பண்ணணும்? நாரதரே உபாசனை பண்ணிட்டு திரும்பி வருவார். என்னென்ன வாக் பிரம்ம இது உபாசை. கண்ண மூடிட்டு உபாசை. அடுத்த சாப்டர் நம்மளால லாவில போக முடியும். அப்படிலாம் முடியாது. ஃபர்ஸ்ட் என்னன்னு போய் உபாசனை பண்ண சொல்லிட்டாரு? நாம பிரம்ம இது உபாசை. அப்புறம் அப்படிங்களா? அப்புறம் நாம தான் பிரம்மன்னு போய் உபாசனை குறிப்பிட்ட காலம் பண்ணணும். நிஷ்காமமா பண்ணணும். பண்ணும்போதுதான் அவருக்கு என்ன கிடைக்கும்? அந்த அப்ப நாமம் பிரம்மம்ங்கிறதுல இருந்து தாண்டி வரக்கூடிய சக்தியை நிஷ்காம பலன் கொடுக்கும். அந்தக்கரண சுத்தியை கொடுக்கும். குவாலிபிகேஷனை மனதிற்கு அந்த உபாசனை கொடுக்கும். எப்ப யாருக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் தேவை? மந்த அதிகாரி சொல்லக்கூடியதை கிராஸ் பண்ணாலும் அதுல நிக்க முடியாத குவாலிபிகேஷன் குறைவாக இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய டெக்னிக்கு. நீ முதல்ல இதுல நில்லு, உபாசனை பண்ணு. அப்ப நிஷ்காம பண்ணும்போது யூ வில் கெட் தி எனர்ஜி டு கோ டு சக்தி. அடுத்த உபாசனை அடுத்த ஸ்டெப்ஸுக்கு போகக்கூடிய சக்தியை நீ பெறுவாய். அப்ப போய் அவர் பண்ணிட்டு திரும்பி வருவார். நான் பண்ணிட்டேங்க அப்படின்றதுக்கு அப்புறம் தான் அடுத்த டீச்சிங். அப்ப என்ன சொல்றாரு? அவரை கேட்கிறாரு, நான் பண்ணிட்டேன். இதை விட மேலானது ஏதாவது இருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் நாரதர் கேட்கும்போது என்ன சொல்றாரு? நாமத்தை விட மேலானது வாக்கு. இப்ப என்ன சொல்லிட்டாரு இந்த மந்திரத்துல? நாம 2வது செக்ஷன்ல என்ன சொல்லிட்டாரு? வாக்கு பிரம்ம இதி உபாசத்தைன்னு சொல்லிட்டாரா? நாரதர் திரும்பி போவார். போய் என்னன்னு உபாசனை பண்ணணும்? வாக் பிரம்மன்னு உபாசனை பண்ணி நிஷ்காமமா பண்ணுனா, பண்ணிட்டு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் என்ன இப்ப கேக்குறாரு? வாக்கை விட மேலானது ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அவர் கெட் த குவாலிபிகேஷன் டு கெட் அவுட் ஆஃப் வாக்குதான் பிரம்மங்கிறதுல இருந்து அவர் வெளி வருகிற சக்தியை, மனம் அந்த சக்தியை பெற்றதற்கு பிறகுதான்
அவர் ஸ்டூடெண்டா மறுபடியும் திரும்பி வராரு. அப்ப மறுபடியும் என்ன பண்றாரு இவரு? அது ஏதாவது இருக்கான்னு கேட்கிறாரு. அவர் இருக்குன்னு சொல்றாரு. அதுதான் இப்ப என்னது? இப்ப நாம படிச்ச மந்திரம் 3வது செக்ஷன் பகுதியில இருக்கிற மந்திரம். இதுல இவர் என்ன சொல்றாரு? இந்த இடத்துல அவர் கேட்டாரா? வாக்கை விட மேலானது எது? பதில் வருது. மனோ பிரம்ம வித்யா. மீனிங் எழுதிக்கலாம். அப்படியே விளக்கம் பார்த்துக்கலாம். மனோ வாவ வாச்சோ பூயக. மனோ வாவ வாச்சோ பூயக. மனோ மனம் வாக்கை விட மேலானது. பூயக வேர்டு வந்துருச்சா? அதெல்லாம் அப்ளை பண்ணி புரிஞ்சுக்கணும். அதை வியாபகம் பண்றக்கூடிய சக்தி. வாக்கை வியாபகம் பண்றக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு? மனம்னு சொல்றார். மனோ வாவ வாச்சோ பூயக. இந்த இந்த செக்ஷனுக்கு பேரு மனோ பிரம்ம வித்யா. ஃபர்ஸ்ட் வாக் பிரம்ம வித்யா, நாம பிரம்ம வித்யா. ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துக்கு நாம பிரம்ம வித்யா, 2வது வாக் பிரம்ம வித்யா, இப்போ மனோ பிரம்ம வித்யா. இந்த சாப்டருக்கு பேர் இருக்கு. அப்ப என்ன சொல்றாரு? வாச்சை காட்டிலும் மேலானது மனம். இப்ப மனம் அப்படின்னோடனே நாம புரிஞ்சு வச்சிருக்கிற அந்தக்கரணம் மனம்ங்கிறத விட மனம் தான். ஆனா அதுல வருகிற ஒரு ஸ்பெஷல் விருத்தி இவர் குறிக்கிறார். வெறும் மனம்ங்கிறது வேக். அதுக்கு என்ன சொல்லுது? அதாவது மனதினுடைய ஒரு குறிப்பிட்ட எண்ணம். ஃபுல் மனம் சொல்லக்கூடாது. இப்ப அதுல ஸ்பெஷலைசேஷன் வரும். என்ன ஸ்பெஷலைசேஷன்? மனதில் வருகிற ஒரு விசேஷ விருத்தின்னு அர்த்தம். இந்த மனம்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்? மனதில் வருகிற ஒரு தனிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு எண்ணம் வாக்கை விட மேலானது. அது என்னங்க அந்த எண்ணம்? சத்ராத்திர பாஷ்யம் சூப்பரா எழுதுங்க. அவர்லாம் எழுதினா நமக்கு இங்க என்னன்னே புரியாது. மனதை அதாவது வாக்கை விட மனதில் வருகிற ஓன் டைப் ஆஃப் விசேஷ விருத்தி என்னவா இருக்கும்? ஒன் டைப் ஆஃப் தட் விசேஷ விருத்தி இருந்தா தான் உங்க வாயில வாக்கு வரும். என்ன விருத்தி அது? இச்சா. என்ன விருத்தி அது? இச்சா. வக்தும் இச்சா. பேசணுங்கிற ஆசை. ஒருத்தர் பேசணும் ஆசை இல்லைன்னு வச்சுங்களேன், பேசவே மாட்டாங்க. கம்முன்னு உட்காந்துக்குவாங்க. அது வந்து சோகமா இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. பேசணும்னு ஆசை இருக்கிறவங்க தான் பேசுவாங்க. மனதில் அதிகமா ஆசை இருக்கிறவங்க தான் அதிகமா பேசுவாங்க. லாஜிக்கா? யோசனை பண்ணி பாருங்க. ஏன்னா மனதுல வந்து பேசணும்னு ஒரு நீங்க வாய் திறந்து பேசுறீங்க அப்படின்னா, வெறும் மனதில் வருகிற ஒரு விருத்தி. என்ன விருத்தி அது? இச்சா. ஆசை. இச்சா விருத்தி. வக்தும். அது என்ன மாரி ஆசை? சாப்பிடணுங்கிற ஆசை இருக்க பேச மாட்டான். ட்ரெஸ் பண்ணிக்குங்கிற ஆசை இருக்கிறவன் பேச மாட்டான். அது என்ன? அது ஸ்பெஷல் விருத்தி முதல்ல சொல்லிட்டேன். இச்சா விருத்தி. வக்தும் இச்சா. வக்தும்னா என்னது? பேசணுங்கிற ஆசை. விவக்ஷா புத்தி. லக்ஷணா விருத்தின் பேர். விவக்ஷா புத்தி லக்ஷணா. அதுதான் அந்த லக்ஷணா விருத்தி. அந்த விருத்தி வரணும் அவனுக்குள்ள. பேசணுங்கிற ஆசை. அந்த எண்ணம் வாக்குக்கு மேலானதா இல்லையா? எஸ். வாக்குக்கு மேலானது. வாக்கு தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிறது எது? இப்ப பூயம்னு என்ன? அதுக்கு காரணமாக இருக்கிறது யாரு? இப்ப வாயில வாக்கு வெளியில வருதுன்னா அதற்கு காரணமாக இருக்கிறது யாரு? உள்ள இருக்கிற விருத்தி. இச்சா. பேசுவதற்கு விருப்பம். சிக்கீர்ஷா புத்தின்னு சொல்லுவோம். சிக்கீர்ஷா புத்தி, விவக்ஷா புத்தி. அதுக்கு சான்ஸ்கிரிட் அதுக்கெல்லாம் பேரு. அந்த ஒரு விருத்திய ஸ்பெஷலா ஒரு விருத்திய சொல்றாரு பாத்தீங்களா? இச்சா விருத்தின்னு புரிஞ்சுக்கிட்டா கூட ஓகே தான். அது வெறும் இச்சா அப்படின்னா எத்தனையோ இச்சா இருக்கு என் மனசுக்குள்ள. அந்த எந்த இச்சையை நான் புரிஞ்சுக்கிறது? இந்த வாக்கோட மேலானதுன்னு. சாப்பிடணுங்கிற இச்சா மேலானது இல்ல. சோ இச்சாவை ஸ்பெஷலைஸ் பண்றாரு. வக்தும் இச்சா, விவக்ஷா புத்தி லக்ஷணா விருத்தி, சிக்கீர்ஷா. ஈஸியா சொன்னா சிக்கீர்ஷா புத்தி. அப்போ அந்த இடத்துல வந்து கர்த்தும் இச்சா அதுக்கு பேரு. பேசணுங்கிறது கர்த்தாவா? கர்த்தும் கர்த்தா தானே. பேசுவது என்பது ஒரு செயல் தானே. அதை செய்யணுங்கிற அந்த கர்த்தும் இச்சா. மனசுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கலாம். அது வேற. வாயை திறந்து பேசுறதுங்கிறது வேற.
சோ புரிஞ்சுக்க என்ன ஸ்பெஷலை பண்றாரு? இச்சா ஆசைன்னு ஒண்ணு சொன்னாரு. ஆசையில பேசணுங்கிற ஆசைங்கிறாரு. பேசணுங்கிற ஆசை மட்டும் இருந்தா உங்க மனசுக்குள்ளேயே கூட பேசிட்டு இருக்கலாம் இல்லையா? போனேன் ஒரு சில நமக்கு அதுக்கு பழக்கம் இருக்கு நமக்கே. நமக்குள்ளே என்னென்ன செயல் செய்யணும் நமக்கு நாமளே பேசிக்குவோம். அது அல்லங்கிறாரு. இன்னும் ஸ்பெஷலிஸ்ட் பிஹெச்டி பண்றாரு. பதஞ்சலி யோகா சாஸ்திரம் எல்லாம் இங்கிருந்து வந்ததுதான். அத மறுபடியும் பிஹெச்டி பண்ணி சொல்றாரு. அது வெறும் ஆசை மட்டும் இல்ல. பேசணுங்கிற ஆசை மட்டும் இல்ல. என்ன சொல்றாரு? செயல்படுத்தணுங்கிற ஆசை. ஏன்னா பேசணுங்கிற ஆசை இருந்தா மனசுலயே பேசிட்டு இருக்கலாமே. சோ பேசணுங்கிற செயல்படுத்தணுங்கிற ஆசை. அப்படியே ஸ்பெஷலைஸ் பண்ணி எங்க கூட்டிட்டு வர்றாரு பாருங்க. அந்த ஒரு விருத்தி உங்களுக்குள்ள வந்தாதான் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வாய் மூடாம பேசுறோம். ஆனா அதுக்கு காரணம் என்னங்கிறது இறைவனை தவிர வேற யாருனாலும் நம்மகிட்ட இவ்வளவு ஸ்பெஷலைஸ் பண்ணி சொல்ல முடியும். பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கிவன் டு அஸ் பை சங்கராச்சாரியர். இந்த இடத்துல அப்படி இறைவன் என்ன நினைச்சாரோ அந்த இடத்துல நின்னு பாஷை எழுதியிருக்கார். அதுதான் சங்கராச்சாரியுடைய பெருமை, புகழ், சிறப்பு. என்ன வேணா எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க எங்க இதை நெகேட் பண்ணுங்க பார்க்கலாம். இத வந்து இறைவன் சொல்லல. மனம்ட்டு போயிட்டாரு அவரு பாட்டுக்கு. இப்ப மனதை இவ்வளவு ஸ்பெஷலைஸ் பண்ணி சொல்றது யாரு? சங்கராச்சாரி. அவரெல்லாம் இல்லைன்னா நமக்கு இதெல்லாம் என்ன மனம் அப்படின்னு ஏதோ ஒன்னா ரெண்டா புரிஞ்சுதா? ஏதோ புரிஞ்சு அடுத்து போ. அப்படிதான் நம்ம போவோமே தவிர, அதை ஸ்பெஷலைஸ் பண்ணி பண்ணி நம்மள கொண்டாந்து இப்ப எங்க நிறுத்துறாரு பாருங்க. எல்லா எண்ணங்களும் அல்ல. மனதில் பேசணுங்கிற ஆசை, பேசணுங்கிற ஆசைய செயல்படுத்தணுங்கிற ஆசை. கர்த்தும் இச்சா. என்ன கர்த்தம்? கைகால ஆற்றணும் இல்ல. பேசணுங்கிற செயலை செய்யணுங்கிற விருத்தி. அதுதான் எது எதை விட மேலானது? இப்ப சப்ஜெக்ட் வெளியே போயிடக்கூடாது. வாக்கை விட இந்திரியத்தை விட மனதில் வருகிற இந்த ஸ்பெஷல் விருத்தி மேலானது. மனக இச்சா. நம்ம ஜென்ரலா மனகன இச்சான்னு சொல்லுவோம். சோ இப்ப எங்க இருந்து எங்க வந்தோம்? நாம டு வாக் டு பேசணுங்கிற செயல், பேச்சை செயல் பேசணுங்கிற இச்சா மட்டும் இல்ல, பேச்சை செயல்படுத்தணுங்கிற இச்சா. அதுல மறுபடியும் 4 பிரிவு. பிஹெச்டி டபுள் பிஹெச்டி பண்றாரு. இப்ப நீங்க செயல்படுத்துங்கிற ஆசை இருக்கா? அது 4 விதமா இருக்குங்கிற மனதில விருத்தி. 1 பீஜ ரூபம். எது இப்ப எந்த விருத்தி எடுத்திருக்கிறோம்? பேச்சு பேச்சணும்னு கர்மத்தை செய்யணுங்கிற விருத்தி வந்துருச்சு. அது 4 நிலையில் இருக்கும். எந்த நிலை? பேசணுங்கிற ஆசைப்பட்ட விருத்தி 4 நிலையில் இருக்கும். அதுல இப்ப நான் எதை சொல்றேன்? இறைவன் என்ன சொல்றாருன்னு இப்ப சங்கராச்சாரி சொல்றாரு. அதுல அந்த 4ல எதை இறைவன் மனம்னு சொல்றாரு? எந்த ஒரு எண்ணமும் ஃபர்ஸ்ட் எங்க இருக்கும்? பீஜ ரூபம். தோன்றா நிலையில் மனதுக்குள்ள இருக்கும். செகண்ட் ஸ்டேஜ் விருத்தியாக மட்டும் இருக்கும். விருத்தி மட்டும் இருக்கும். அது செகண்ட் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் பீஜமா இருக்கும். என்னது? சத்து எக்ஸிஸ்டன்ஸ் அவ்வியக்த நிலையில இருக்கும் அது மனசுக்குள்ள. அப்புறம் அது என்னவா வரும்? விருத்தியாக மட்டும் இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஆசை. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்னது? அந்த விருத்திக்கு ஒரு சக்தி கிடைக்கும். வாய் வழியா வந்து பேசணும்னா மனம் என்ன பண்ண? அடுத்த நிலைக்கு வரணுமா இல்லையா? மனசுல வேற என்ன இருந்தா வாக்கு பேசிடுமே என்ன? என்ன பண்ணணும் மனம்? ஒரு சக்தி பெற்று வாக்கு வழியா வெளியில வரணும். இது 3வது ஸ்டேஜ். வந்ததுக்கு அப்புறம் தொண்டையோட நிறுத்திக்கிறோமா இல்லையா? எத்தனை வார்த்தைகள் வாய் வரைக்கும் வந்துருச்சுங்க. தொண்டையோட நான் நிறுத்திட்டேங்க நம்ம சொல்றோமா இல்லையா? நீலகண்டா 3வது ஸ்டேஜ். அதுக்கப்புறம் 4வது ஸ்டேஜ் காரிய பிரவிற்த்தி பேசிடுவோம். சோ ஒரு வாக்கு வாயிலிருந்து வரணும்னா எத்தனை கோடி வார்த்தைகள் நாம பேசியிருப்போம். இத நீங்க சிந்திச்சிருக்க முடியுமா? இத நம்மனால தனியா உட்கார்ந்து கண்டுபிடிச்சு என்ன எல்லாரும் என்ன சொல்றாங்க? கண்ண மூடி உட்காரு, பூகாமைன்னு கேளு, தானம் பண்ணு, தவம் பண்ணு, ஜெபம் பண்ணு. எங்கெங்க தெரிய போகுது இதெல்லாம்? சோ மனம்னு அவர் ஒரு வார்த்தை போட்டிருக்காரு பகவான். ஸ்ரீ சங்கராச்சாரியருடைய. அப்போ இந்த 4 விருத்தியில இப்ப எந்த விருத்தி? 2வது விருத்தி. பீஜமா இருக்கிற விருத்தி அல்ல. தோன்றா நிலையில் இருக்கிற பீஜமா இருக்கிற விருத்தி அல்ல. மனதுக்குள்ள வெறும் ஜஸ்ட் விருத்தி மட்டும் 2வது ஸ்டேஜ் சொன்ன பாத்தீங்களா? அது இப்ப எங்க வந்து நிக்கிறாரு. அந்த விருத்தி தான் இங்க என்ன வேர்டுக்கு மேட்ச் பண்ணணும் நாம? மனம்.
இறைவன் கொடுத்த ஒரு வேர்டு மனம்ங்கிறது இந்த விருத்தி செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிற விருத்தி. ஏன்னா அது வாக்கா மாறுறதுக்கு முன்னால 3வது என்னது தொண்டை வரைக்கும் வந்துருச்சு. அதுக்கு முன்னால அது என்னவா இருந்திருக்கும் அங்க போய் தொடர்றாரு. அதுதான். ஏன்னா அதுக்கு முன்னால பீஜம்ங்கிறது ஆல்ரெடி உள்ள இருக்கும். இல்லைங்களா? அதுக்கப்புறம் 2வது வருது பாத்தீங்களா? அந்த விருத்தி மட்டும் இருக்கிற அந்த நிலை. சோ இந்த 4 நிலை பாத்தீங்கன்னா நம்ம பேசும்போது இதெல்லாம் நம்ம டக்குனு நம்ம பாட்டுக்கு எதையாவது உளறிட்டு கிடக்கணும். என்ன ஒரு ஒரு வார்த்தையும் நீங்க பேசுறதுக்கு முன்னால இதெல்லாம் நடக்குது வித்தின் ஒரு என்ன சொல்றது நேனோ செகண்டுக்குள்ள இதெல்லாம் நடந்து வெளியில வந்துருது வார்த்தை. அது நம்மள எக்ஸ்பர்ட். அங்க நினைக்கிறதுக்கு முன்னால இங்க என்ன பண்ணி சொல்ல பாத்தீங்களா? நினைக்கிறதுக்கு முன்னால பேசாத. இதெல்லாம் வந்துங்க நம்மளுடைய முன்னோர்கள் சிந்திச்சு சொன்ன வார்த்தை. நினைக்கிறதுக்கு முன்னால பேசாத. அந்த வார்த்தையை மட்டும் நீங்க தாட் ஆஃப் த டே எடுத்து இங்க நீங்க அப்ளை பண்ணுங்க. அது உங்க வேலை. நினைத்ததெல்லாம் பேசிராத. ஆச்சா? நினைக்காமயே பேசாத. இதெல்லாம் நம்ம கேஷுவலா கேட்டிருப்போம் நம்ம பெரியவங்ககிட்ட. எதையும் யோசனை பண்ணாம பேசாத. சொல்றாங்க யோசனை என்ன? நினைக்காம பேசாத. நினைச்சதையெல்லாம் பேசாத. நீலகண்டா. அதெல்லாம் எங்கெங்க நிறுத்த சொல்றாங்க நம்மள. பீஜமா இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. தோன்றா நிலையில் இருக்க வரைக்கும் அந்த விருத்தி எந்த பிரச்சனையும் யாருக்கும் கிடையாது. அது எண்ணமா வந்துட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஏதாவது விருத்திக்கு வந்துட்டாலும் அது அதுக்கு சக்தி ஊட்டாம இருக்கணும் நாம. எண்ணம் வரும். வார்த்தை இது மாதிரி சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு அவ்வியக்தமா இருந்தது. வியக்தமா வரும்போது நமக்கு பிரச்சனை வராது. ஏன்னா நமக்குள்ளதான் இருக்குது. என்ன வெளியில வல்லியே. அதுக்கப்புறம் 3வது ஸ்டேஜ் வருது பாருங்க. அதுக்கு ஒரு சக்தி கிடைக்கும் பாருங்க. அந்த அந்த மனதுக்கு ஒரு சக்தி கிடைச்சு அந்த வாக்குக்கு என்ன பண்ணும்? மனம் என்ன பண்ணும்? வாக்குக்கு சக்தியை கொடுக்கணும். அப்பதான் வாக்கு பேசணும். குடுத்துட்டா அப்புறம் காரியம் என்னது வெளியில எது பேசணும் எது பேசக்கூடாது எல்லாம் கண்ட்ரோல்ல இருந்து பேசி மூடி எல்லாத்தையும் கெடுத்து வச்சு அப்புறம் வந்து கில்ட். ஐயையோ நான் இப்படி பேசிட்டேன். ஐயையோ ஏன் நான் பேசினேன். என் வாயை திறக்காம இருந்திருக்கலாமே. எப்போ எல்லாம் முடிஞ்சு மூடி வச்சதுக்கு அப்புறம். சோ அதனால இப்ப எதுக்கு படிக்கிறோம்? இவ்வளவு விஷயங்கள் உன் வாக்கு வெளியில வரணும்னா நடைபெற்று கொண்டு இருக்கிறது. பி அலர்ட் மைண்ட்ஃபுல்லா இருங்க. பேசும்போது எப்படி இருக்கணும்? அலர்ட்டா பேசுங்கிறோம்ல. அப்படின்னு என்னங்க? அலர்ட்டா பேசு. என்ன அலர்ட் இல்ல. மைண்ட்ஃபுல்லா இருந்து மைண்ட்ஃபுல்னெஸ்ஸா இருந்து பேசு. அதாவது என்ன நீ பேசுறியோ அது மைண்ட்ஃபுல்லா அந்த தாட் மட்டும் இருக்கணும். அப்படியே இந்த பக்கம் பாக்குறது. சில பேர் பாருங்க நம்ம பார்த்து பேசிட்டு இருக்கு அங்க பாப்பாங்க, இங்க பாப்பாங்க. அது அப்படி இல்ல. மைண்ட்ஃபுல்னஸ் கண்ணுக்கு கண்ணு நீங்க பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்க மைண்ட்ஃபுல் தாட் பேச்சு அங்க வரும். எப்ப நீங்க கண்ண விட்டுட்டு அந்த பக்கம் பார்த்துட்டு இங்க பேசுறது, அங்க பார்த்துட்டு இங்க பேசுன்னு வச்சுக்கல, மனம் என்ன ஆயிடுச்சு? அ அப்பதான் என்ன ஆரம்பிப்போம்? பேசக்கூடாது. பேசி வச்சுருவோம். பேச வேணுங்கிறத விட்டுட்டு வந்துருவோம். 2 நடக்கும். மைண்ட்ஃபுல் அலர்ட்டா இருக்குன்னா இதுதான். இது தெரிஞ்சதுன்னா, இது எண்ணமா இருந்து செயல்படுத்தி வந்துருச்சு, சக்தி பெற்றுச்சு. அந்த சக்தி பெறும்போது அதுக்கு அபிருத சக்தி கிடைக்கும் வாக்குக்கு. அப்ப என்ன பண்ணணும்? ஆம்புலன்ஸ் வச்சு அப்படியே கட், 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 கட். அந்த சக்தி நமக்கு இருக்கணும். அந்த மனம் வாக்கை கட்டுப்படுத்துகிற சக்தி பெற்றிருக்கணும். புரியுதுங்களா? இது சைக்காலஜிக்கல் பாயிண்ட். கம்மிங் டு வேதாந்தம். இவர் என்ன சொல்லிட்டாரு? இப்போ ஒரே ஒரு வேர்ட் தான் படிச்சிருக்கிறோம். மனம். See the profound the meaning of the word மனம். அத சங்கராச்சாரியார் அழகா கொண்டு வந்து குடுத்துட்டார். இப்ப அடுத்த மீனிங். இப்ப என்ன மனம்னு என்ன புரிஞ்சுதுங்களா? இச்சான்னு சொல்ல முடியாது, மனம்னு சொல்ல முடியாது. அந்த இடத்த போய் புடிச்சுக்குங்க. அத அப்படியே மைண்ட்ல வச்சிருங்க. அந்த விருத்தி நான் என்ன விருத்தி இப்ப கொண்டு உங்கள நிறுத்தி வச்சிருக்கணும். அதுல புடிச்சாதான் இனிமேல் ஃபாலோ ஆகும். கிளாஸ் புரியும். இல்லைன்னா புரியாது. மனோ இப்ப புரியுங்களா? அந்த இடம் தான் வாச்சோ பூய. வாச்சை விட மேலானது நான் சொன்ன அந்த விருத்தி. அதனால சொல்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன சொல்லிட்டேன்? ஸ்பெஷல் விருத்தி. யதாவை இது ஒரு புரியாது. ரொம்ப கஷ்டம். மண்டை குடையாதீங்கன்னு அவரே ஒரு உதாரணம் குடுக்குறார். இப்போ 2 நெல்லிக்கனி அல்லது 2 இலந்த பழம் அல்லது 6 தான் எல்லாமே பாதாம் போட 2 நெல்லிக்கனி அல்லது 2 இலந்த பழம். கோலைனா இலந்த பழம் 2 தூவி வச்சனால கோலை. அடுத்தது அக்ஷவ். அக்ஷவ்ன்னு பார்த்தீங்கன்னா, சான்ஸ்கிரிட்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, பிபீத்தக்க பழம்னு சொல்றாங்க. அது இப்பல்லாம் இருக்குதா, எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சான்னு தெரியல. பிபீத்தக்க பழம்ங்கிறது தமிழ் டிரான்ஸ்லேஷன் கண்டுபிடிக்க முடியல. பிபீத்தக்க பழம் தான் எல்லாரும் சொல்றாங்க. ஏதோ 2 குட்டி பழம் வச்சுக்கங்களேன். செர்ரி மாரி ஒரு 2 பழம் வச்சுக்கோங்க. பிபீத்தக்கன்னா அந்த ரிலேட்டட் தான். இப்போ எத வேணா எடுத்துக்கங்க. நெல்லிக்கனினா சின்ன நெல்லிக்கனி. பெருசு இல்ல, சின்னது. அடுத்தது எலந்த பழம். அடுத்தது
ஆர் பிபீத்தக பலம். இப்போ இவர் என்ன சொல்றாரு, 2 கை எடுத்து வை. 2 கனி எடுத்து இந்த கையில வைக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிங்க. அந்த கை அந்த 2 இப்ப ஆப்பிள் 2 வச்சீங்கன்னா கை கொள்ளாது. ஆரஞ்சு 2 வச்சீங்கன்னா கை இப்படி மூட முடியாது. கம்ப்ளீட்டா கைனால மூட முடியாது. அதை குட்டி குட்டி 2 பழம் வச்சோம்னா டக்குன்னு என்ன பண்ணிக்கும் கையே மூடிக்குமா? அப்ப என்ன சக்தி அந்த இடத்துல கைக்கு கிடைக்குது? அத 2யும் ஆளுகின்ற அதாவது அதை கட்டுக்குள் அந்த 2 பழத்தையும் கீழே விழாம கைக்குள் மூடி வச்சுக்கிற சக்தி யாருக்கு கிடைக்குது? கை இருக்கு. கிடைக்குது இல்ல, இருக்குது. அதை தச்சோட பலாப்பழத்தை வச்சுக்க 2 கை வேணும் தூக்கறக்கு. அதை எங்க போய் மூடுறது? சோ அது நம்மளோட என்ன ஆயிடுச்சு அங்க? சக்தி படைத்தது. அதை போல இப்ப இவர் என்ன சொல்லிருக்காரு, இப்ப எங்கிருந்து எங்க போறாரு? நீ பேசுறீல வாக்கு, அது இந்த 2 கனி மாதிரி. அத கண்ட்ரோல் பண்றது யாரு? மனம். இந்த கைதான் என்னது? மனம். உள்ள இருக்கிற 2 கனி என்னது? உன்னுடைய 2 தாட்டு. அப்போ அத 2யும் ஆதாரமாக, அதிஷ்டானமாக, ஐஸ்வர்ய பாவத்தோடு, கண்ட்ரோல் பண்ற சக்தியோடு, தாங்குகிற சக்தியோடு யார் இருக்கா? கை. அந்த மாதிரி முன்னால என்ன பார்த்தோம்? வாக்கு. 2 கனி எங்க அந்த திருஷ்டாந்தத்தை எப்படி மேட்ச் பண்ணணும்? 2 கனி என்னது? வாக்கு. அதைக்கு ஆதாரமாக, அதிஷ்டானமாக யார் இருக்கா? விருத்தி. இச்சா, விவிக்ஷா அது வேற. ஏன்னா அது விருத்திக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம். ஒரு விருத்தினா என்ன விருத்திங்கிறக்காக அப்ப என்ன அதுக்கு என்ன பேர் வைக்கிறப்பா? விவிக்ஷா, சிக்கிஷா, ஏதோ ஒரு பேர் வச்சுக்கலாம். சிக்கிஷா விருத்தி, பக்து இச்சா விருத்தி, விவக்ஷா விருத்தி, புத்தி, ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். நான் சிக்கிஷா புத்தின்னு வச்சுக்கலாம். அந்த நான் ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு புத்தி ஒரு பாயிண்ட் விருத்தி சொன்ன பாத்தீங்களா? அது சிக்கிஷா புத்தி. அது அதை விட சக்தி படைத்து. அப்ப அதை விட அது என்ன? பூயகா. என்னுடைய வாக்கை விட அது பூயகா, மேலானது. மீனிகள் இருக்கலாம். யதாவை. உதாரணம் எவ்விதம் என்றால், யதாவை வைனா இண்டீட், துவே 2 வா அமலக்கே. கேங்கிறது ஏஜி வச்சிடும். 2 சின்ன சின்ன நெல்லிக்கனி. ஆமலக்கே அல்லது வா போட்டல் வா ஆமலக்கேனா அல்லது. துவேவா கோலே. துவேனா 2, வானா இண்டீடு, கோலேனா 2 இழந்த பழம். வா அது துவே, துவௌ. வா அக்ஷவ். எப்படி பிரிக்கணும் வாக்ஷவ? வா அக்ஷவ். அக்ஷவ்னா 2 பிபீத்தக பழம். ஏதோ 2 எடுத்துக்கோ. முஷ்டிஹி அனுபவத்யேவம். முஷ்டிஹினா கை. அதை தாங்குகிறது, அதை அனுபவிக்கிறது, தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்குது. தாங்குகிறது. அனுபவத்யேவம்னா அனுபவிக்கிறது, தாங்குகிறது. பூயகா அதான் மீனிங். அந்த 2 பழத்தை காட்டிலும் கை என்னது? பூயகா. அதுபோல வாச்சம் ச நாம. வாச்சம் 2 பழம். நாமச்ச மனோ அனுபவத்தி. சோ ஃபர்ஸ்ட் நாம விட வாச்சம், வாச்சை விட மனம். மனம் என்னது? சிக்கீஷா புத்தி. அந்த ஒரு தாட்டு. மனமானது மேலானது. பூயக அனுபவிக்கிறது, தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கு, மேலானது, வியாபகம் பண்ணிருக்கு. நாமத்தை வாச்சம் வியாபகம், வாச்சத்தை மனம் வியாபகம். அதனால இப்ப எது பூயகா? மனோ பூயக. இப்ப மெத்தல என்னதான் இவர் என்ன சொல்லுவாரு? மனம் மேலான்னு சொல்லிட்டாரு. அப்ப மனதை என்ன பண்ணினியே? பிரம்ம இது உபாஸ்தே. இவர் என்ன பண்ணுவாரு? போய் பிரம்ம மனதை அந்த விருத்தியை பிரம்மமாக உபாசனை பண்ணுவாரு. தக்காம பண்ணா என்ன பலனு? நிஷ்காம பண்ணா என்ன? இதேதாங்க 15 சாப்டர் வரைக்கும் இப்படித்தான் போக போகுது.
ஒன்னொன்னு இப்படி பண்ண சக்காமா பண்ணுனா உனக்கு அந்த மனம் எவ்வளவு தூரம் செல்லுதோ அது வரைக்கும் உனக்கு ஐஸ்வர்ய பாவம் கிடைக்கும். சக்காமா பண்ணா மனம் வியாபகம் எவ்வளவு தூரம் மனம் போகுதோ அது வரைக்கும் உனக்கு ஒரு ஐஸ்வர்யம். நம்ம ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட் சக்காம பழத்துக்கு போக கூடாது. நிஷ்காமமா நம்ம பண்றோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் பண்ணும்போது அந்த மனதை கடந்து பிரம்ம பிரம்ம மன பிரம்ம இது உபாசனை பண்ணிட்டே இருக்காரா பண்ணும்போது அதை கடக்கக்கூடிய சக்தி நிஷ்காமமா பண்ணும்போது அந்த மனம் பெறுகிறது. அதை பெற்றதுக்கு அப்புறம் அவர் வர்றாரு. மனதை விட மேலானது ஏதாவது இருக்குதா சார் உள்ள? இருக்கு. சொல்லுங்க. சொல்றேன். இப்படித்தான் போயிட்டே இருக்கும் போது மீனிங் பாட்டு எழுதிக்கலாம். இப்ப மனோ அணுத்துல அடுத்தது சக யதா மனசா. ச யதா இருக்கியா? சக யதா மனசா. ஒருவன் சகனா ஒருவன். யதானா எப்பொழுது. மனசானா திருதியாவதி அந்த கரண மனதினால் அந்த கரணத்தினால் அந்த கரணத்தினால் எப்படி வேணா எடுத்துக்கலாம். மனசியதி அந்த இச்சை கொள்கிறானோ அல்லது விவிக்ஷா புத்தியை பெறுகிறானோ செகண்ட் ஸ்டேஜுக்கு வர்றானோ இந்த இடத்துல மனசியதி இச்சை கொள்கிறானா விவிக்ஷா புத்தி செகண்ட் ஸ்டேஜுக்கு வர்றானோ. இப்போ எந்த செயலை செஞ்சீங்கனாலுமே நீங்க செகண்ட் ஸ்டேஜ் வந்துடணும். ஃபர்ஸ்ட் அவ்வியக்தமா இருக்கிறது வியக்தமா விருத்தியா மட்டும் இருக்குது. அதுல வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க எப்படி நடந்துக்குவீங்க? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு ரொம்ப புரிஞ்சுக்கிற எக்ஸாம்பிள் அவர் கொடுத்துட்டார். இப்போ அத்தியனம் வேத அத்தியனத்தை இவர் எடுக்கிறார். பவமான சுத்த பாராயணம் இஸ் த வேத அத்தியனம். இப்ப அத்தியனம் பண்ணணுங்கிறது உள்ள எப்படி இருக்குது? பீஜ லெவல் இருந்து என்ன ஆயிடுச்சு? ஒரு ஆசையாக அதாவது அந்த ஒரு விருத்தி நான் சாண்டிங் கத்துக்கணும். அது வெறும் ஆசையா இருக்கு. 2வது ஸ்டேஜ். இப்ப 4 ஸ்டேஜ் சொன்னா பீஜம் அப்புறம் வியக்தம் ஜஸ்ட் எக்ஸிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? அது ஒரு சக்தி பெற்று செயலுக்கு வருது. இப்ப நீங்க சாண்டிங்க எடுத்துக்கோங்க. உங்களை நீங்களே செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பீஜமா இருக்கும். எது சாண்டிங் கத்துக்கணுங்கிற எண்ணம் பீஜமா இருந்திருக்கும். ஆனா நமக்கே தெரிஞ்சிருக்காது. இப்ப நீங்க ஒரு சத்தத்தை காதுல கேக்குறீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வரும்? கத்துக்கணுங்கிற ஆசை. ஜஸ்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆசை. நான் அடிக்கடி சொல்லுவேன் ஆசைப்பட்டுட்டா காரியம் நிறைவேறாது. ஏன்னா செகண்ட் ஸ்டேஜ்ல நின்னுறது. அப்ப யூ வில் நாட் சாண்ட். வாய் சொல்லும் அந்த சாண்டிங் எனக்கு பிடிக்குங்க, எனக்கு அப்படி பிடிக்குங்க, இப்படி பிடிக்குங்க, அதை கேட்டா இப்படி இருக்குங்க அப்படி இருக்குங்க எக்ஸ்பிளனேஷன் சூப்பரா பேசுவாங்க. ஆனா கிளாஸ்க்கு உட்கார மாட்டேன். அதை கேட்ட நான் மெய் மறக்கிறேங்க, நான் ஆகாயத்துல பறக்கிறேங்க, எனக்கு அப்படி பிடிச்சிருக்குங்க எல்லாம் வாய் விட்டு பேசும். ஆனா செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்க வரைக்கும் வெறும் வாய் தான் பேசிட்டு இருக்கோம். ஏன் அங்க என்னது மட்டும்தான் இருக்குது? ஆசை. செகண்ட் ஸ்டேஜ்ல நிக்கிறாங்க அவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? நல்லா கேட்பாங்க. நீங்க சாண்ட் பண்ணீங்க. வீடு ஃபுல்லா ஒரே அதிர்வலைகளுங்க. அழகா பேசுவாங்க. சாண்டிங் கிளாஸ் உட்கார மாட்டாங்க. ஏன்? ஜஸ்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது உள்ள அவ்வளவுதான். வாய் மட்டும் பேசும். அந்த எக்ஸிஸ்டன்ஸ் வந்ததே அவங்க என்னமோ பெருசா சாதிச்சிட்டமா நினைச்சுக்கிறது. ஆச்சா அதுல ஒண்ணு நம்மளால சாண்ட் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் அது என்ன ஆகணும்? மனம் சக்தி பெறணும். 3வது ஸ்டேஜ். அந்த மனம் என்ன பண்ண 3வது ஸ்டேஜ் சொன்னாலே 4 ஸ்டேஜ்ல. அப்ப அந்த 3வது ஸ்டேஜ் மனம் சக்தி பெற்று எப்பங்க மனம் சக்தி பெறும்? If you know the value of chanting, the புத்தி will say you, ஏய் இதுல இவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்னு அந்த அறிவு உள்ள போகும்போதுதான் என்ன நடக்குங்க? மனம் ஒரு ஏன்னா மனதுக்கு ஒரு ஆட்டிடியூட் வரணும். என்ன சொல்லுவ அடிக்கடி? மனதுக்கு ஒரு ஆட்டிடியூட் வரணும். அதை பற்றி ஞானம் இருக்கணும். ஞானம் இருந்தா தான் அதோட வேல்யூ தெரியும். ஆசைங்கிறது வேறங்க, வேல்யூ தெரியுது இப்ப அடுத்த ஸ்டேஜ். மனம் அவரே ஆசையா இருக்கும் படிக்க மாட்டாங்க. அது வேல்யூ. அப்பதான் நாங்க என்ன சொல்றோம்? இது படிச்சா இது நல்லது, அது படிச்சா அது நல்லது. We are giving ஞானம் 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 the value. வேல்யூ தெரிஞ்சோன்ன மனம் என்ன பண்ணும்? ஒரு சக்தி பெறும். இது சக்தி பெறாதவங்க என்ன சொல்றாங்க? எனக்கு டைம் இல்லை, எனக்கு அந்த வேலை, இந்த வேலை, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு என்ன அர்த்தம்? மனம் இன்னும் சக்தி பெறலைங்கிறத அது அவங்களுக்கு தெரியாது பாவம். ஆனா வெளியில அப்படித்தான் சொல்லுவாங்க.
என்ற வாழ்க்கை அப்படி இருக்குங்க, இப்படி இருக்கு, நான் பிசினஸ் பண்றேங்க, அப்படி பண்றேங்க, அதை புரிஞ்சு இதை பிடிக்கிறேங்க, இதை பிடிக்கிறேங்க. ஏன் வேல்யூ தெரியல. வேல்யூ தெரிஞ்சுன்னு என்ன பண்ணுமானா அப்படியே கப்புனு நீங்களே புத்திம் சாரதி அதை அப்படியே கப்புனு பிடிக்கும். வேல்யூ ஏன் தெரியல? வேல்யூ எல்லாத்துக்கும் நம்ம ஒன்னா தானே சொல்றோம். சில பேத்துக்கு மட்டும் டக்குனு வேல்யூ புரிஞ்சிருது. சில பேத்துக்கு ஏங்க வேல்யூ நம்ம சொன்னாலும் புரியுறது இல்ல. அது வேல்யூ அவங்க எடுத்துக்கிறது இல்ல. ஏன்? ஸ்ரத்தா. ஸ்ரத்தா இல்லைன்னு வச்சு பாருங்க. நீங்க என்ன வேணா வேல்யூ சொல்லி இவங்களுக்கு வேலை என்னங்க சும்மா அது நல்லது, இது நல்லதும்பாங்க. இவங்களுக்கு வேற வேலை இல்லைன்னு போயிருவாங்க. So ஸ்ரத்தா பிளேஸ் ஸ்ரத்தாவான் லபத்தே சாண்டிக் ஞானம். ஸ்ரத்தாவான் கெட் த சாண்டிக் ஞானம். அப்ப ஸ்ரத்தை இருக்கும்போது மனம் என்ன பண்ணும்? ஸ்ரத்தையோடு கூடிய அந்த வேல்யூ தெரிஞ்ச மனம் தலையே அறுத்து போட்டா கூட சாண்ட் பண்ணிட்டு நான் செத்து போறேன்பாங்க. ஏன்? புத்திம்து சாரதி. அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. என்னன்னு? படிக்கணும். நான் ஸ்டாண்ட் அந்த மனம் சக்தி பெற்றோன்ன ஓம் பத்ரங்கர்னே விஷ்ணுயாம தேவாக என்ன ஆயிடுச்சுப்பா? கர்த்தும் செயல்பாட்டுக்கு வந்துரும். வெரி சிம்பிள். இப்ப நீங்க எங்க நாம நிக்கிறோங்கிறத படம் பிடிச்சு புரிஞ்சுக்கணுமே தவிர, இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ் டு ஜட்ஜ் அது. இத கத்தி மாரி எப்ப பாரு சொல்லிட்டே இருக்கு. வேதாந்தங்கிறது என்னது? 2 எட்ஜ் கத்தி. ஒண்ணா அங்க குத்தி இல்லையா நம்மள குத்திரும். ஏதும் பண்ணக்கூடாது. ஆயுதம் கையில வச்சுட்டு நம்ம தைரியமா நிக்கலாமே தவிர, எழுத்துமா இருக்கிற குத்துறக்கோ, நம்மள நாமளே குத்திக்கிறக்கோ அந்த கத்தி யூஸ் பண்ணக்கூடாது. வேதாங்கிற கத்திய. டபுள் எட்ஜ்டு வெப்பன். சோ எப்படி நான் எப்படி இருக்கிறேன்? அதிலிருந்து நான் என்ன சக்தி பெறணும்னா, இன்னும் வேல்யூ தெரியணும்னா, இன்னும் ஸ்ரத்தா இருக்கணும். அப்படிங்கிறத அந்த ஸ்ரத்த ஏங்க சில பேத்துக்கு வருது? சுவாமி தயானந்த சாஸ்திரம் சொல்லுவார். அது அவன் பூர்வ ஜென்மத்து புண்ணியம்டா. அது நாமள அது ஸ்பெஷல் புண்ணியம்ன்றவார். அது இழுக்கும்போது பார்க்கணும். அதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் புண்ணியம் அப்படிம்பார். அப்படியே இழுத்து சொல்லுவார். அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்றுவார். அவன் என்ன பண்ணான்னு எனக்கு என்னடா தெரியும்? ஏதோ வந்துருச்சு பண்ணி வச்சிருக்கான். அவன் வந்து உட்கார்ந்துட்டான். வேதாந்த கிளாஸ்ல. ஏதோ பண்ணி வச்சிருக்கான். உட்கார்ந்துட்டான் சாண்டிங் கிளாஸ்ல. ஏதோ பண்ணிட்டா ஹோமம்னு வந்து உட்கார்ந்துடுறாங்க. ஹோமம் அங்க பண்ணுவாங்க. நிறைய நடத்துவாங்க. ஹோமம்னா ஃபர்ஸ்ட் வந்து உட்கார்ந்துக்கிறாங்க. ஏன்? அவங்களுக்குலாம் வேலை இல்லையா? அவங்க அது இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க டிராவல் பண்ணி வரணும் அங்க. கிரகஸ்தாவா இருக்கிறவங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க, இன்னண்ட் அரவுண்ட் இருக்கவங்க 50 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வரணும். இப்படி ஆன்லைன் பண்ணன வகுப்புக்கு அங்க வர முடியாதே. கிரகஸ்தாருக்கும் வருவாங்க கிளாஸ்க்கு அங்க. உள்ள இருக்கிறவங்க இல்லாம, இன்னண்ட் அரவுண்ட் கோயம்புத்தூர் இருக்கவங்களும் வருவாங்க. ஆனா உள்ள இருக்கிற சில டிக்கெட் வராது. படுத்துக்கும். அதுக்கு தான் சொல்லுவாரு. உள்ளயே இருக்கிற டிக்கெட்டு, இன்னைக்கு சாண்டிங் தான். நான் போகலப்பா. இன்னைக்கு ஹோமம் நடத்துனாங்க. நான் படுத்து. ஆனா 50 கிலோமீட்டர் தாண்டி ஒரு டிக்கெட் வரும். அப்பதான் கேள்வி கேட்கும்போது அவர் சொல்லுவாரு. அதெல்லாம் ஸ்பெஷல் புண்ணியம் எனக்கு தெரியாது அப்படின்ட்டுவாரு. சோ இப்ப என்ன நம்ம கத்துக்கிறோம் சப்ஜெக்ட்ல இந்த அளவுக்கு உள்ள விஷயம் இருக்கிறவங்கனால என்ன பண்ண முடியும்? இப்ப மீனிங் எழுதிக்க. மந்த்ரானு அதி நான் சொன்ன பாருங்க. நம்மளோட எக்ஸாம்பிள் எடுத்துட்டாரு அவரு. மந்த்ரானு ஒருத்த மந்திரத்தை அதி அதி ஏ அதியே அப்படின்னா மந்திரத்தை உச்சாரணம் சாண்டிங். இங்கிலீஷ்ல சொன்னா சாண்டிங் உங்களுக்கு ஈஸியா புரியும். அதீயே இதி யதா தீதே கர்மணி. எப்போ அவன் மந்திரத்தை என்ன சொல்றது? நான் அத்தியனம் பண்ணணும். அத அதீதே அப்படின்னு அந்த மனம் சக்தி பெறுகிறதோ, அத அதீதே உடனே என்ன பண்ணிடுவான்? படிச்சிருவான். சோ படிக்கலீன்னு நாம நினைச்சோம் பண்ணிட்டு நம்ம ஸ்டாண்டிங் பண்ணாம இருக்கிறோம் அப்படின்னா என்ன ரீசன்? இவ்வளவுதான் ரீசன். நான் அடிக்கடி சொல்றது அதனாலதான். இந்த உலகத்தில் நான் என்ன முடிவு பண்ணனோ அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இந்த உலகத்தில் யாருக்கும் தடை கொடுக்கிற சக்தியை இறைவன் கொடுக்கவில்லை. யாருக்கும் கொடுக்க. நமக்கு நாமளேதான் தலையில மண்ணள்ளி போட்டுட்டு அப்படியே உட்காந்துக்கலாம். வேற யாருக்கு அந்த சக்தியை இறைவன். ஆனா நாம என்ன ப்ராஜெக்ட் மாஃபியா லேடி எப்படி காமிப்போம் உங்களுக்கு? அவங்க காரணம், இது காரணம். அப்படித்தான் மாஃபியா லேடி உள்ள அப்படி டான்சிங். பி அலர்ட் ஆஃப் தட் லேடி. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். கர்மாணி செயல்களை குர்வி ஏத்தியத செஞ்சுக்கணும். இந்த இடத்துல கர்மம் எது? பத்ரங்கண்ணே விஷ்ணுயாம தேவாக அது கர்மம் வந்துடும். ஆனா அந்த வாயில அந்த வார்த்தை வர்றதுக்கு முன்னால மனசுல என்னென்ன போடுங்கிறத
இதெல்லாம் என்ன ஸ்கேனுங்க சொல்றது? டிடி ஸ்கேன் சொல்றதா? என்ன ஸ்கேனு? அப்படியே பண்ணி அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாரு பாத்தீங்களா? இந்த இடத்துல தான் அதுதான் சொல்லுவேன். தாங்கி பிடிக்கிறது வேதாந்த கிளாஸ்னா, அப்படியே கர்வமெல்லாம் அப்படியே பட்டு பாட்டுன்னு உள்ள அடி வாங்கும். நான் இல்லைங்க, இறைவன் பண்றாரு. நீ எங்கெங்க லேக் ஆயிக்கு வந்துட்டு எனக்கு சாண்டிங் வலி நீ சொல்லிட்டு இருக்கிற? அப்படிங்கிறத அவரு புட்டு புட்டு வைக்கிறாரு. அந்த இடத்துல கர்வம்ங்கிறது தல தூக்காம இந்திர நாட்ட படுத்துட்டேன்னு வச்சுக்கங்களேன், இறைவா சொல்லிக் குடுன்னு எல்லாம் மாறிரும். இல்ல அக்னியாட்டம் ஓடுறோமா, வாயுவாட்டம் ஓடுறோமா, அது அவங்கவங்க பிராரப்தம். வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. கர்மாணி குர்வீயேத்யத செஞ்சுருவான். அது எது பாருங்க லிங்க் யூஸ் பண்றாரு. கண்டிப்பா அவன் அந்த காரியத்த செஞ்சுதான் ஆகணுங்கிறாரு. ஏன்னா, அவனால ஸ்கேன் பண்ணாம இருக்க முடியாது. ஏன்? புத்தின்ட சாரதி. உள்ள அவன் முடிவெடுத்துட்டான். அவன் சொல்லுவாங்க இல்லையா, நானே நெனச்சாலும் என்னைய மாத்த முடியாது. அந்த நிலைக்கு வந்துருவான். அதே நானே நெனச்சாலும் என்னை மாற்ற முடியாதுங்கிற நிலைய இப்ப சொல்றாரு. அவனால சாண்டிங் பண்ணாம, கத்துக்காமையோ, பண்ணாமையோ, வீட்ல என்னதான் திட்டுனாலும் நான் குரூப் சாண்டிங் போவேன்னு கிளம்பி வந்துடுறீங்க பாத்தீங்களா? இதெல்லாம் காரணம். அதுக்கு எப்படி அந்த இதெல்லாம் நடந்திருக்கு. அதனாலதான் என்ன பண்றான்? ஒரு நாள் என்ன வருது? இப்ப கடைசியில என்ன ஆயிடுச்சு வீட்ல இருக்கவங்க, அட மாசத்துக்கு ஒரு நாள்ன்னு கேட்கிறேன். சரி போ போ. ஏன் நாம போய் நை நைன்னு அப்படி சண்டை போட்டுக்க நிலைமை இப்ப இப்படி மாறி போச்சு. முதல்ல ஊன்னு வந்தது. போவேன். அப்படின்னு இப்ப என்ன ஆயிடுச்சு? எல்லாம் எங்க வீட்லயே நான் தான் சொன்னேன். மாசத்துக்கு ஒரு நாள் தானே கேட்கறாங்க. எங்கேயோ போயிட்டு வந்து போறாங்க. அது போனா நல்லதாமே, குடும்பத்துக்கு நல்லதாமே, நமக்கு நல்லதாமே. அது நான் சொல்லுவேன். புருஷ சூக்தங்கிற ஒண்ண வச்சே எங்க வீட்டுக்காரன் எத்தன வருஷம் ஓட்டுனது தெரியுங்களா? ஏன்னா, புருஷ சூக்தம் அப்படிங்கிறத அவர் நினைச்சுட்டாரு, அவருக்கு பிடிக்கும்னு. ஆ எனக்கு அது ஃபர்ஸ்ட் புரியல. நான் படிக்கிற வரைக்கும் புருஷ சூக்தத்தை இவர் இப்படி புரிஞ்சுட்டு இருக்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஆரம்பிக்கும் போது அப்பலாம் வந்துங்க, புருஷ சூக்தம், ஓம் சகஸ்ர சீர்ஷா புருஷக அப்படிங்கும்போது அவரு நினைச்சுட்டாரு, ஓ தனக்கு தான் படிக்கிறார். அத அப்படியே இன்னும் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்ன வரைக்கும். போனா நமக்கு நல்லது. குடும்பத்துக்கு நல்லது. அதுக்கு தகுந்த மாரி நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ள வர வர குடும்பத்துக்கு நல்லது நடக்கிறது அவங்களும் ஏங்க நம்ப 10, 20 வருஷமா அப்ப ஸ்மெல் அவருக்கு தெரியாதாங்க கொஞ்சமாவது. என்ன ஆயிடுச்சு? சரி சாமிக்கு தானே படிக்கிறான். சரி போ போ எதையோ பண்ணு. சோ அவரோட என்னால பண்ண முடியாதுன்னு ஒரு சக்தியா நெனச்சவரு, இப்ப காணாம போயிட்டாங்க. அந்த சக்தி அங்க காணோம். எதிர்த்து நிக்கிற சக்தி அங்க காணோம். சோ எல்லாம் என்னது? என் மனசு என்ன பண்ணி வச்சிருக்குது? அதை ஒரு சக்தி குடுத்து நான் தான் பாதிச்சிருக்கனே தவிர, எதிர்க்கிற சக்தி அங்க ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் என்னது? சொதர்மம். கடைசியில வந்து நின்னு பாருங்க. ஏன் இப்படி சொல்றான்? இட் இஸ் மை சொதர்மா. என்னுடைய சொதர்மம் வேதாந்தம் படிக்கணும். அந்த வேதாந்தத்துக்கு தடையா இருக்கிறக்கு உள்ள பாவத்தை நீக்குவதற்கு சாண்டிங் பண்ணி ஆகணும். போய் தான தர்மம் பண்றோம், பஞ்சமகா யக்ஞங்கள் பண்றோம். எல்லாத்துக்கும் பஞ்சமகா யக்ஞங்கள் கண்டிப்பா பண்ணணும். ஆனா அதுக்கு சைடு என்னது? சாண்டிங் போது. அப்ப சாண்டிங்கிறது எங்க வருது? சொதர்மத்துக்குள்ள வந்துருது. அப்ப சொதர்மத்த ஆற்றக்கு யாருக்கு சக்தி குடுத்திருக்காரு? ஆற்ற முடியாமல் இருப்பதற்கு இறைவனே ஏங்க நீங்க யோசனை பண்ணி பாருங்க. நமக்கு சொதர்மம்னு ஒரு லாங் லிஸ்ட் குடுத்துட்டு, அது செய்ய முடியாம இருக்கிற சக்தி இறைவன் குடுப்பாரா என்ன? ஏன்னா அவ்வளவு மோசமானவராங்க அவரு. பரதர்மத்துக்கு வேணா உண்டு. சொதர்மத்த செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அங்க தடை குடுக்கிற சக்தி இறைவனுக்கே கிடையாது. ஏன்னா அவரோட நீதியில அது இல்ல. தடை குடுக்கறக்கு. தேவதைகள் கொஞ்சம் அப்படியே பூச்சாண்டி காமிச்சு பார்ப்பாங்க. என்னடா அது? இது பாட்டுக்கு ஆனந்த வாழ்க்கை, ஆனந்த பிராப்தி நோக்கி ஓடுது. அப்ப நமக்கு நம்மளுடைய செயலெல்லாம் எங்க இது எக்ஸிக்யூட் பண்றது? அது ஒவ்வொரு தேவையும் நினைச்சுக்குவான். ஐயோ! ஐ கானட் எக்ஸிக்யூட் மை பிளான். எப்படி இந்த புள்ள எப்படி நம்ம கஷ்டம் குடுக்குறது? இவ பாட்டுக்கு தப்பிச்சுட்டு போறாளேன்னு போது கொஞ்சம் கொஞ்சம் இழுத்து பார்ப்பாங்க. அவங்க ஈஸ்வரர் சொல்றாரு, "ஏய்" ஈஸ்வரர் என்ன சொல்லுவாரு? "ஏய்" அப்படின்னா தேவதை என்ன ஆகணும்? எஸ்டர் மெத்தட். அவ்வளவுதான். இதுதான் சீக்ரெட். இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங் அண்ட் எக்ஸிக்யூட்டிங் த பிளான் இன் லைஃப். அங்கதான் இன்டெலிஜென்ட்டா வேலை செய்ய முடியும். எப்ப நான், நான், நான் அப்புறம் நான் தான். எனக்கு அந்த கஷ்டம் வருது, இந்த கஷ்டம் வருது, அத பண்ண முடியல, இத பண்ண முடியல, அது அப்படியா, இப்படியா, சொச்சொச்சோ. புலம்பல், புலம்பல், புலம்பல். அடுத்தது புத்ராஞ்ச. அடுத்து இப்ப சாண்டிங் சொன்னாரா? அடுத்தது பாருங்க. குருத்தே. அவன் என்ன பண்ணிடுவான்? குருத்தேன்னு என்ன சொன்னேன்? இந்த பிளான் எக்ஸிக்யூட் ஆயிரும். சாண்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவான். குருத்தே செயல்பாட்டுக்கு வந்துரும். அடுத்தது புத்ராஞ்ச பசுஞ்ச. சாண்டிங் எல்லாம் பண்ண அப்படின்னா உனக்கு என்ன கிடைக்கும்? புத்திரன். கர்ம பலன். நீ கேட்டினாலும் கேட்கலினாலும் உனக்கு என்ன வேணுமோ? புத்திரன் வேணுமா? பசுனா அந்த காலத்துல செல்வத்துக்காக சொல்ற வேர்டு பசு. சோ புத்திரன் வேணுமா? அல்லது பசு வேணுமா? செல்வம் வேணுமா? ப்ராஸ்பாரிட்டி வேணுமா? ஹாப்பினஸ் வேணுமா? எல்லாமே என்ன பண்ணும் உனக்கு? இச்சே இச்சே ஏத் யதேச்ச இதி எல்லாத்தையும் அவன் அடைவான்.
என்னென்ன ஆசைப்படுறான் இச்சான வருது பாத்தீங்களா? எதை ஆசைப்படுறான் 2 போட்டாரு. எது பசு, புத்திரான்னு சொன்னாரு. அது தவிர நீ வாழ்க்கையில என்னென்ன வேணும்னு நினைக்கிறியோ அதை நீ உறுதியாக அடைவாய். இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். அனுபவத்துல சொல்றோம். நமக்கு என்ன தேவைன்னே தெரிஞ்சிருக்காது. கேட்க கூட தெரிஞ்சிருக்காது. அப்பவே அது கிடைச்சிரும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுட்டு, அட அதுக்கு தான் இது கிடைச்சதா? அப்படிங்கிறது ஒரு ஒரு லாங் டெர்ம் அதுக்கப்புறம் மண்டையில புரியும். எதுக்கு அது இப்ப நமக்கு தேவையே இல்லையே ஒண்ணு வந்திருக்கே அப்படின்னம்னா, ஒரு ஒரு லாங் டெர்ம் அந்த டைம்ல அதுக்கு நமக்கு குடுத்தா தான் 1 வருஷம் கழிச்சு நம்ம பாதுகாக்கப்படுவோம்னா, 1 வருஷத்துக்கு முன்னாலேயே என்ன பண்ணிருவாரு? யோகா கிளாஸ குடுத்து 4 மணிக்கு நொங்கு. 1 வருஷம் கழிச்சு ஹார்ட் அட்டாக் வரணும்னு இருந்தா கூட, என்ன பண்ணிருவோம் நம்ம 1 வருஷத்துக்கு முன்னாலேயே யோகா பண்ணி, என்ன பண்ணிருவோம்? புரிஞ்சுதுங்களா? அப்ப தெரியாது. 1 வருஷம் கழிச்சு நமக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுதுன்னோ, நமக்கு தெரியாது. ஆனா, இப்ப இவள செய்ய வச்சா தான், அவ அதுலருந்து தப்பிச்சுக்க முடியும். உடல் ஆரோக்கியம் எது வேணா எடுத்துக்கலாம். சும்மா ஒரு வாயில அட்டாக் சொன்னேன். ஏன்னா 60 வயசுக்கு அப்புறம் அதானே, எங்க பார்த்தாலும், யார பார்த்தாலும் வர்றது அதான். சோ அதிலிருந்து நீங்க ரெகுலர் யோகா பண்ணும்போது, கேன்சர்ல இருந்து கூட நம்ம விடுபடலாம். அது அருமை தெரியறதில்ல எல்லாத்துக்கும். ஏன்னா கேன்சர்ங்கிறது என்னங்க? ஒரு குரோத். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல அது. எக்ஸ்ட்ரா குரோத். அதுக்கு வந்து உள் எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ் எல்லா கிளாண்ட்ஸும் நீங்க ப்ராப்பரா வச்சிருந்தீங்கன்னா, அது வராது. அந்த கிளாண்ட்ஸ் அதுதான் வந்து மோட்டிவேஷன் பண்ணும். ஒரு ஒரு செயல் உள்ள நடக்கணும் அப்டின்னா, மோட்டிவேஷன் பண்றது கிளாண்ட்ஸ், எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ். அது மோட்டிவேட் ஆனா தான் அந்த செல் அங்க உற்பத்தி ஆகும். இப்ப இருக்கிற ட்ரீட்மெண்ட் செல் உற்பத்தி ஆனதுக்கு அப்புறம் கீமோ குடுக்குறீங்க. அதுதான் போகுது. உருவாகாம இருக்கிறதுக்கு என்ன பண்றது? ரூட் கிளாண்ட். இப்ப நம்ம யோகா பண்ணும்போது ஒரு கிளான்ஸ் என்ன பண்றோம் நம்ப? ஆக்டிவேட்டிங் டு த மினிமம் டு த ஆப்டிமம் லெவல். அப்படின்னு என்னங்க? எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு அது வொர்க் பண்ணிட்டே இருந்ததுன்னா, எக்ஸ்ட்ரா செல்லுலாம் வளராது. புரியுதுங்களா? எவ்வளோ விஷயங்கள் உள்ள இருக்குன்னு. அப்ப இத நமக்கு எப்படி குடுத்தாரு? நம்ம கேட்டோமா என்ன? நமக்கு எப்போ 1 வருஷம் கழிச்சு நமக்கு என்ன வருதுன்னு தெரியுதா என்ன? தெரியாது. ஆனா என்ன பண்ணிட்டாரு? குடுத்துட்டாரா? இதுதாங்க பிராக்டிகலா ப்ரூஃப் நான் சொல்றேன். எது வேணுமோ புத்திரன், பௌத்திரான்னு அவர் என்ன சொல்ட்டாரு? இச்சை நீ எத ஆரோக்கியம் ஆசைப்படலையாங்க? எத நீ இச்சைப்படுறீங்க போது, வி ஆர் வெரி பர்ட்டிகுலர் அபௌட் வெரி அவர் ஆரோக்கியம். அப்ப என்ன பண்றாரு? குடுத்துருவோம். அந்த சாண்டிங் வில் கிவ் அல்லது அந்த புத்தி எது? அந்த மனதுக்கு இது வந்து நீங்க சாண்டிங் மட்டும் மேல இருக்கிற எக்ஸாம்பிள மேட்ச் பண்ணி புரிஞ்சுக்கலாம். ஜெனரலா நீங்க சாண்டிங் விட்டுருங்க. இந்த இடத்த புத்ரான், பௌத்ரான் எத நீங்க ஆசைப்பட்டாலும், ஃபர்ஸ்ட் அது எங்க இருக்கும்? பீஜமா இருக்கும். அது மறுபடியும் ஜஸ்ட் எக்ஸிஸ்டன்ஸா விருத்தியா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்? மனம் என்ன பண்ணணும்? ஒரு சக்தி பெற்றா தான், அது என்னவா வரும் வெளியில? செயலாக வரும். இந்த இடத்துல வாக் மட்டும் நம்ம எடுத்தோம். நீங்க எல்லாத்துக்கும் இப்படித்தான். நீங்க எத சாதிக்கணும்னு நெனச்சாலும், அது பீஜமா தூங்கிட்டு இருக்கிறது, விருத்தியா வரும்போதே புடிச்சு, அத மனதுக்கு சக்தி குடுத்து, அது அந்தக்கரண மனம் ஸ்ட்ரென்த்தனா இருந்ததுன்னா, அந்த பிளான் அப்படியே எக்ஸிக்யூட் ஆயிரும். 4த் ஸ்டேஜ் ஈஸியா வந்துரும். அதுக்கு தான் மனம் பலம், மனோபலம், மனோபலம் தர்மத்துக்குட்பட்டான வாழ்க்கை, தர்மத்துக்குட்பட்டான வாழ்க்கை, மனோபலம், மனோபலம் வார்த்தைக்கு வார்த்தை ஏன் மனோபலம் சொல்றோம்? எத நீங்க ஆசைப்பட்டீங்களோ, அத எக்ஸிக்யூட் பண்ணணும்னா, மனம் பலம் பெற்றுக்கணும். அந்த மனம் பலம் பெறுவதுதான் சாதன சதுஷ்டய சம்பத்தி. அதுக்கு தானே சொல்றோம். ராகத்வேஷத்துல இருந்து விடுபடு, விவேகம், வைராகியம், சமாதி, சத்க சம்பத்தி. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அடுத்த நாள் கிளாஸ்ல இதே தானே சொல்றோம். இப்ப புரியுதுங்களா? அந்த மனோபலம் தான் ஹெல்ப் யூ டு எக்ஸிக்யூட் த பிளான். இல்லைன்னா பிளான் எங்க இருக்கும்? அது பாட்டுக்கு இருக்கும். அப்புறம் யாராவது படிச்சாங்கன்னா புலம்பும். நானும் தான் ஆசைப்பட்டேன். எனக்கு அவங்க காரணம், இது காரணம், அது காரணம், எதையோ ஒண்ணு சொல்லிக்கிட்டு, அப்புறம் பாருங்க, இந்த எக்ஸிக்யூட் பண்ணிர்றாங்க பாருங்க. இந்த 4 ஸ்டேஜ் கடந்து அப்படியே ஹேப்பியா இருப்பாங்க. ஏன்னா, என்ன நெனச்சாங்களோ அத நடத்தியாச்சு. அவ்வளவுதான் போயிட்டு அது பிசினஸா இருக்கட்டுங்க. நீங்க சாண்டிங் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தனா, நான் அதையே புடிச்சுட்டு வரேன். நீங்க என்ன வேணா எடுத்து பாருங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிக்கணும், ஒரு மார்க் வாங்கணும், ஒரு பையன், இல்ல வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கணும், இல்ல இந்த பிசினஸ் இந்த 4த்தையும் கடந்துட்டாங்கன்னா, ஹேப்பியஸ்ட் மேன் இன் திஸ் வேர்ல்ட். கடக்குலின்னு வச்சுக்குங்க. கில்ட், ஹர்ட், மர்மரிங், குறை கண்டுபிடிக்கிறது. அது ஏன் பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சா? இதுல நடுவுல இந்த 4ல எங்க லாக் ஆனாலும் என்ன ஆகும்? மனசுக்குள்ள என்னதான் நிக்கும் கடைசியா? கில்ட், ஹர்ட். நான் ஏன் பண்ணல? நான் ஏன் அத பண்ணுனேன்? நான் ஏன் இத பண்ணல? இது கில்ட், ஹர்ட், விருப்பு, வெறுப்பு, காமம் அதெல்லாம் எங்க போய் கொண்டு கூட போகுது? காமம், குரோதம், மதம், மாத்சரியம். மனம் என்ன ஆயிருது?
பலகீனம். டே பை டே, அதாவது வயசாக ஆக ஆக மனம் என்ன ஆயிட்டு வருது, டே பை டே கீழே போயிட்டு இருக்குது. சோ வயசாக வயசாக என்ன ஆயிருது, ராகத்வேஷத்துடைய பிடியில சிக்கி தவித்து கொண்டிருப்பதை, குழந்தைகள் ராகத்வேஷத்துல சிக்கிறது இல்ல. ஏன்னா இன்னும் அதுக்கு டைம், ஃப்ரெஷ் மைண்ட், அங்க ராகத்வேஷமே கிடையாது. வயதாக வயதாக என்ன பண்ணிக்கிறோம், மாட்டிக்கிறோம். சோ இதுதான் என்ன சொல்றாரு, இமம் ச, அப்புறம் ஒரு வேர்டு போடுறாரு, இமம் ச, இந்த இதுதான் நான் முதல்ல சொல்லிட்டேன், லோகம். இமம் லோகம் அமும் இந்த லோகத்திலையும் என்ன வேணாலும் பெறலாம். இந்த ஒரு போரை கரெக்டா போச்சுன்னா. அமும்னு என்ன, இறந்ததுக்கு அப்புறம் என்னென்ன லோகம் போறையோ போய்க்கலாம், எல்லாத்தையும் நீ அடைய முடியும். லோகம் அமும், வேறு லோக்கத்தில் உள்ள என்னமோ ரங்க ஊர்வசிங்கிறாங்களே, அதெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா, அடையலாம். சேத்த, அந்த ஆசையில் அவன் செயல்படுவான். சேச்சதே, அந்த ஆசையில் அவன் செயல்படுவான். லோக்கத்தை அடைகிற ஆசையை அவன் என்ன பண்ணிடுவான், செயல்படுத்திடுவான், காரியத்தை கொண்டு வந்துருவான். இந்த உலகத்துல எதை வேணாலும் அடைஞ்சிருவான், வேற உலகத்துல ஏதாவது வேணாலும் அங்க போய் அனுபவிக்கிறதுக்கு உண்டான வேலையை அவன் செஞ்சிருவான். அவனுக்கு அந்த கெப்பாசிட்டி கிடைக்குது. அடுத்தது மனோகி ஆத்மா, மனோகி லோகக, மனோகி பிரம்ம. இதுதான் எக்ஸ்பிளனேஷன் ஆரம்பிக்கணும். மனோகி ஆத்மாங்கிறாரு, மனோகி லோகம், லோகக மனோகி பிரம்ம. மனதுதான் ஆத்மா, மனதுதான் உலகம். மனதுன்னா இப்ப எந்த இடம் புரிஞ்சுக்கணும், விவிக்ஷா விருத்தி, அதுல நிக்கணும். இந்த இடத்துல மனோங்கிற விட அது புல் மனத்துக்கு அந்த வேடையே போட்டு வச்சுக்கு, விவிக்ஷா விருத்தி, புத்தி. அதுதான் ஆத்மா, அதுதான் லோகம் உலகம், அதுதான் பிரம்ம. இது என்ன எக்ஸ்பிளனேஷன் பார்க்கணும். கடைசி என்ன முடிக்கிறாரு, மன உபாஸ்வேதி. அப்ப என்ன பண்ணு, மனம் பிரம்மம் என்று உபாசனை செய். மனம்ங்கிற இடத்துல என்ன போட்டணும், விவிக்ஷா புத்தி, அது பிரம்மம் என்று உபாசனை பண்ணு. அப்புறம் கண்டினியூ ஆகும். இவர் என்ன பண்ணுவாரு, போய் மனம், இப்ப நம்ம இங்க என்ன பார்க்கணும், ஒரு மனம்னா பிரம்மம், மனம்னா ஆத்மா, மனம்னா உலகம், மனம்னா பிரம்மம், அப்படி அந்த விருத்தி தான்ங்கிறத நம்ம எக்ஸ்பிளனேஷன் இப்ப பார்க்கணும். அதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இதுக்கு அடுத்து என்ன வரப்போகுது உங்களுக்கு, அதை தொடர்ந்து அதே தான் வரும். அவர் என்ன பண்ணுவாரு, மனம் வந்து பிரம்ம மீதி உபாசனை பண்ண போவாரு. பண்ணிட்டு அவர் சக்காமமா பண்ணுனா மனம் எங்கெங்க போகுதோ அங்கெல்லாம் அந்த வியாபக சக்தி நமக்கு கிடைக்கும், ஆளுங்கிற சக்மை ஐஸ்வர்ய பாவம் கிடைக்கும். அவர் அதை வேண்டான்ட்டு நிஷ்காமமா பண்ணணும்னா அந்த மனம் பிரம்மம்ங்கிறத அந்த உபாசனை will help him to get to the next level. மனதை தாண்டி வருவது அடுத்தது சங்கல்பம். அந்த சங்கல்பமும் நாம சொல்ற சங்கல்பம் இல்ல, இது மாமாவை பார்த்த சமஸ்த அதல்ல, அதுக்கு வேற பாஷ்யத்துல வேற மீனிங் கொடுக்குறாரு. அது அடுத்த மந்திரம். இதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இவர் போவாரு வருவாரு, திருப்பி மனதை விட மேலானது எதுன்னு கேட்பாரு. அதுதான் 2வது மந்திரம். எது மேலானதுன்னு கேட்பாரு. அவர் மனதை விட மேலானது சங்கல்பம் அப்படின்பாரு. எது இருக்குதான்னு கேட்பாரு, இருக்குன்னு தான் சொல்லுவாரு. இருக்குதான்னு கேட்பாரு, இருக்குன்னு சொல்லுவாரு. அப்ப எனக்கு அதை உபாசனை பண்ணுங்க, அதோட இந்த சாப்டர் முடிஞ்சிடும். அடுத்த சாப்டர்ல தான் என்ன சொல்லுவாரு அவரு, சங்கல்பம், மனதுக்கு மேலானது சங்கல்பம் அப்படின்னு தொடரும். இதை நாம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.